காஷ்மீரோட நௌஷேரா செக்டரில் லைன் ஆஃப் கண்ட்ரோலை ஒட்டி இந்தியன் ஆர்மிக்கு அசோக் லிசனிங் போஸ்ட் அப்படிங்கிற கார்ட் போஸ்ட் இருக்குது. இந்த அசோக் லிசனிங் போஸ்ட் ரொம்பவே அன்ஃபேவரபுளான பொசிஷனில் இருந்துச்சு. ஏன்னா இந்த போஸ்ட்டை சுற்றி 3 பக்கமும் பாகிஸ்தான் இருக்குது. 27 February 2000 அன்னைக்கு இந்த போஸ்ட்டை இந்தியன் ஆர்மியோட 17 மராட்டா லைட் இன்ஃபன்ட்ரியை சேர்ந்த 8 வீரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. அப்போது திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் மார்ட்டர் மூலமாகவும் ராக்கெட்ஸ் மூலமாகவும் இந்த போஸ்ட்டை பாகிஸ்தான் ஆர்மி தாக்குறாங்க. இந்த போஸ்ட்டில் இருந்த 8 வீரர்களும் எந்த பயமும் இல்லாமல் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி கொடுக்குற இந்த மார்ட்டர் ஃபயரை ஒரு கவராக பயன்படுத்தி 25 பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த 25 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸான SSG கமாண்டோஸுடைய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கடுமையாக தாக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அசோக் லிசனிங் போஸ்ட்டை இந்த 25 பயங்கரவாதிகளும் தாக்குறாங்க. அந்த போஸ்ட்டில் இருந்தது வெறும் 8 வீரர்கள். ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆர்மியோட மார்ட்டர் மற்றும் ராக்கெட் தாக்குதலையும், இன்னொரு பக்கம் 25 பயங்கரவாதிகளுடைய தாக்குதலையும் அந்த 8 வீரர்களும் எதிர்கொண்டாங்க. நம்மளுடைய அந்த 8 வீரர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தானுடைய தாக்குதலை சமாளித்தாங்க. ஆனால் எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததுனால இந்த முதல்ல நம்மளுடைய 8 வீரர்களும் நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச அந்த 25 பயங்கரவாதிகளுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவனுடைய பேர் இலியாஸ் காஷ்மீரி. அசோக் போஸ்டில் இருந்த அந்த 8 வீரர்களில் முதல்ல கொல்லப்பட்டது 24 வயசான சிப்பாய் பாஹு சாஹேப் மாருதி தாலேக்கர். இலியாஸ் காஷ்மீரி பாஹு சாஹேப் மாருதி தாலேக்கருடைய உடலில் இருந்து அவருடைய தலையை வெட்டி எடுக்கிறான். அந்த போஸ்ட்டுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரத்துக்குள்ளே நம்ம வீரருடைய தலையை எடுத்துக்கிட்டு அந்த 25 பயங்கரவாதிகளும் மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுறாங்க. பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த தலையை எடுத்துக்கிட்டு மக்கள் ஆறாவதுக்கு நடுவில் ஊர்வலம் போன இலியாஸ் காஷ்மீரியை பாகிஸ்தானை சேர்ந்த பலரும் ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இலியாஸ் காஷ்மீரி இதோட நிறுத்தலை. இந்தியா டுடே ரிப்போர்ட் படி அந்த தலையை வச்சு இலியாஸ் காஷ்மீரியும் அவனுடைய குரூப்பும் ஃபுட்பால் விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தலையை ஜெனரல் பர்வேஸ் முஷரஃப்க்கு கிஃப்டாக கொடுக்குறான் காஷ்மீரி. அவனுடைய இந்த செயலை பாராட்டி ஜெனரல் பர்வேஸ் முஷரஃப் 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல மனிதாபிமானமற்ற செயல்களை செஞ்ச இலியாஸ் காஷ்மீரி ஒரு காலகட்டத்தில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு அமெரிக்காவால் அழைக்கப்பட்டான். உலகம் ஃபுல்லும் ஹிட் ஆகியிருக்கிற துரந்தர் படத்துடைய வில்லன் கேரக்டரான மேஜர் இக்பால் அப்படிங்கிற கேரக்டர் இலியாஸ் காஷ்மீரியை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோவில் கொடூர பயங்கரவாதியான இலியாஸ் காஷ்மீரியோடைய உண்மை முகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இலியாஸ் காஷ்மீரி 10 February 1964 அன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள பிம்பர் மாவட்டத்தில் பிறந்தான். ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருந்த காஷ்மீரி பயங்கரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு படிப்பை பாதியிலே விட்டுட்டு பயங்கரவாதி ஆகிடுறான். கிட்டத்தட்ட 6 அடி உயரமும் 100 கிலோ எடையோடையும் இருந்த காஷ்மீரி ஒரு ஸ்ட்ராங்கான பயங்கரவாதியாக பார்க்கப்பட்டான். காஷ்மீரி செஞ்ச பயங்கரவாத செயல்களால் இம்ப்ரெஸ் ஆன பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIயும் பாகிஸ்தான் ஆர்மியும் அவனை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான SSGயில் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் காஷ்மீரி. SSGயில் சர்வ் பண்ணதுக்கு பல ஆதாரங்கள் இருந்தாலும் SSGயில் நான் சர்வ் பண்ணது இல்லை அப்படின்னு பிற்காலத்தில் கொடுத்த பேட்டிகளில் சொல்லியிருக்கான் காஷ்மீரி. SSGக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை காஷ்மீரி ஏன் மறைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணம் தெளிவாக தெரியல. காஷ்மீரி SSGயில் இருந்தது 1980s. இந்த காலகட்டத்தில் சோவியத் ஆப்கான் போர் நடந்துச்சு. இந்த போரில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சோவியத் யூனியனுக்கு எதிராக போராடுற ஆப்கான் போராளிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போர் நடந்துகிட்டு இருந்தப்போ ஆப்கான் போராளிகளுக்கு மைன் வார்ஃபேரை கற்றுக் கொடுக்கறதுக்காக மிரான் ஷாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் காஷ்மீரி. மிரான் ஷாவுக்கு போன காஷ்மீரி ஆப்கான் போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ நடந்த முதல்ல ஒரு கண்ணையும் ஒரு ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இழக்கிறான் காஷ்மீரி. 1980 இறுதியில் சோவியத் ஆப்கான் போர் முடிவுக்கு வருது. போர் முடிஞ்சதும் இலியாஸ் காஷ்மீரி மாதிரியான பல பயங்கரவாதிகளுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. ரொம்பவே கொடூர பயங்கரவாதியான காஷ்மீரி வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால காஷ்மீரியை உடனடியாக அவங்களுடைய அசர்ட்டாக மாற்றுறாங்க பாகிஸ்தான் ஆர்மியும் ISIயும். பாகிஸ்தானில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஹூஜி அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பில் காஷ்மீரியை சேர்த்து விடுறாங்க. இந்த பயங்கரவாத அமைப்போட காஷ்மீர் டிவிஷனுடைய சீஃபாக நியமிக்கப்படுறான் இலியாஸ் காஷ்மீரி. ஹூஜி அப்படிங்கிற இந்த பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் கூட காஷ்மீரிக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால ஹூஜி அமைப்புக்குள்ளேயே தன்னுடைய கண்ட்ரோலில் செயல்படுற ஒரு யூனிட்டை உருவாக்கிக்கிட்டான் காஷ்மீரி. அந்த யூனிட்டோட பேர் 313 பிரிகேட். 1990களில் இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத செயல்களை செய்ய ஆரம்பித்தான் காஷ்மீரி. காஷ்மீரி ஒரு SSG கமாண்டோங்கிறதுனால அவனுடைய 313 பிரிகேடை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு கமாண்டோ ஸ்டைல் ட்ரைனிங் கொடுத்தான். இவனால் ட்ரெயின் செய்யப்பட்ட டெரர் கமாண்டோஸ் சொல்ல முடியாத பல அட்ராசிட்டிஸை செஞ்சாங்க. இலியாஸ் காஷ்மீரியோடைய செயல்பாடுகளால் இம்ப்ரெஸ் ஆன அவனுடைய தலைமை ஒரு ட்ரைனிங் கேம்பை அமைச்சிக்க காஷ்மீரிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள கோட்லி அப்படிங்கிற இடத்துல ஒரு ட்ரைனிங் கேம்பை ஆரம்பித்து பல பயங்கரவாதிகளை உருவாக்கி அவங்கள காஷ்மீருக்குள்ளே ஊடுருவ வச்சான் இலியாஸ் காஷ்மீரி. தன்னை இன்வின்சிபிள்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருந்த இலியாஸ் காஷ்மீரியை mid-1990s காஷ்மீருடைய பூஞ்சில் வச்சு இந்திய பாதுகாப்பு படைகள் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அடுத்த 2 வருஷத்தை காஷ்மீரில் உள்ள சிறைச்சாலையில் கழிச்சான் இலியாஸ் காஷ்மீரி.
2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ ஜெயிலேருந்து தப்பிச்சு மறுபடியும் பாகிஸ்தானுக்கே போயிடுறான். ஜெயிலேருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இலியாஸ் காஷ்மீரியுடைய அட்ராசிட்டிஸ் தொடர ஆரம்பிச்சது. சிப்பாய் பாபு சாஹேப் மாருதி தாலேக்கர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட பல கொடூரமான பயங்கரவாத செயல்களை இலியாஸ் காஷ்மீரியும் அவனுடைய கேங்கும் தொடர்ந்து செஞ்சாங்க. நாளடைவில் பாகிஸ்தானுடைய முக்கியமான அசட்டா மாறினா காஷ்மீரி. பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஐஎஸ்ஐக்கும் செல்ல பிள்ளையா இருந்த இலியாஸ் காஷ்மீரியுடைய சரிவு 2000வது வருஷம் தொடங்கிச்சு. 2000ல் JEM அப்படிங்கிற புது பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானில் உருவாச்சு. காஷ்மீரி கிட்ட அவனுடைய 313 பிரிகேடை கலைச்சிட்டு போய் JEMல சேரு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான். ஹூஜி பயங்கரவாத அமைப்புடைய காஷ்மீர் சீஃபாக இருந்த இலியாஸ் காஷ்மீரிக்கு ஒரு புது ஆர்கனைசேஷனில் போய் சேர்றது பிடிக்கல. அதனால JEMக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதன் காரணமாக ISIக்கும் இலியாஸ் காஷ்மீரிக்கும் இடையில சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில் 2001ல் 9/11 அட்டாக்ஸ் அமெரிக்காவில் நடக்குது. பல வருஷமாக பயங்கரவாதத்தை அழிக்கணும்னு இந்தியா சொன்னப்பெல்லாம் கேட்டும் கேட்காம இருந்த அமெரிக்கா பயங்கரவாதத்துடைய உண்மை முகத்தை அந்த தாக்குதலுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வார் ஆன் டெரர் அப்படிங்கிற பேரில் உலகம் ஃபுல்லாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அமெரிக்கா. இதில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா, வார் ஆன் டெரரில் அமெரிக்காவுக்கு உதவ பாகிஸ்தான் முடிவு பண்ணினாங்க. அமெரிக்காவுக்கு உதவுற பாகிஸ்தானுடைய இந்த முடிவு இலியாஸ் காஷ்மீரிக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த முடிவை எடுத்த பர்வேஸ் முஷரஃப் மேலே காஷ்மீரிக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த நிலைமையில் 2003ல் பர்வேஸ் முஷரஃபை அசாசினேட் பண்ண ஒரு முயற்சி நடக்குது. அந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்லேருந்து முஷரஃப் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட கிராக் டவுனில் இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்டுக்கு காரணமானவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. இந்த அசாசினேஷன் அட்டம்ப்டில் காஷ்மீரிக்கு முக்கிய பங்கு இருக்கிறதா நம்பப்பட்டுச்சு. அதன் காரணமாக டிசம்பர் 2003ல் காஷ்மீரி கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்டாலும் காஷ்மீரி ரொம்ப நாள்லாம் ஜெயிலில் இல்லை. பிப்ரவரி 2004ல் ஜெயிலிருந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் காஷ்மீரி தலைமறைவாயிடுறான். அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காஷ்மீரி 2007ல் மறுபடியும் வெளியில் வரான். அவன் வெளியில் வந்ததுக்கு காரணம் பாகிஸ்தான் ஆர்மி செஞ்ச ஆப்ரேஷன் சைலன்ஸ். பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் லால் மஸ்ஜித் இருக்குது. இந்த மஸ்ஜித்துக்கு பக்கத்தில் ஒரு மட்ராஸா இருக்குது. அந்த மட்ராஸாவை அப்துல் அசீஸ், அப்துல் ரஷீதுன்னு 2 சகோதரர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்துல் அசீஸுக்கும் அப்துல் ரஷீதுக்கும் வார் ஆன் டெரரில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உதவுறது சுத்தமாக பிடிக்கல. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள அரசாங்கத்தை தூக்கிட்டு பாகிஸ்தானில் ஷரியாலா கொண்டு வரணும்னு இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. இதை வலியுறுத்தி பல வைலண்டான போராட்டங்களை இவங்களும் இவங்களுடைய ஆதரவாளர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இந்த அப்துல் பிரதர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அமெரிக்கா பாகிஸ்தானை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் 2007ல் பாகிஸ்தானில் செயல்பட்டு இருந்த ஒரு சைனீஸ் பார்லரை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 9 பேரை பணைய கைதிகளாக பிடிக்கிறாங்க இந்த குரூப். உடனடியாக இந்த குரூப் மேலே மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்து அவங்களுடைய சிட்டிசன்ஸை மீட்டு தர சொல்லி சைனா பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த குரூப் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி முன்னாடியிலேருந்தே அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சைனாவும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் சைனா கொடுத்த ப்ரெஷரின் விளைவாக 3 ஜூலை 2007 அன்னைக்கு ஆப்ரேஷன் சைலன்ஸை லான்ச் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். 8 நாள் நடந்த இந்த ஆப்ரேஷனில் அப்துல் அசீஸ் கைது செய்யப்படுறாரு. அப்துல் ரஷீத் பாகிஸ்தான் SSG கமாண்டோஸால் எலிமினேட் செய்யப்படுறாரு. இந்த ஆப்ரேஷன் சைலன்ஸ் காஷ்மீரியோட மனநிலையை பெரிய அளவில் மாற்றுது. இந்தியாவுக்கு எதிராக மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருந்த காஷ்மீரி இப்போ பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராகவும் செயல்பட முடிவெடுக்கிறான். இந்த சம்பவம் நடந்த அதே வருஷம், அதாவது 2007ல் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக மாறுறான் காஷ்மீரி. அவன் மாறினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 313 பிரிகேடையும் அல் கொய்தாவுக்கு ஆதரவாக மாற்றுறான். இந்தியாவை ஒட்டி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த கோட்லி டெரர் ட்ரைனிங் கேம்பை ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிற கைபர் பக்துன்வால உள்ள ரஸ்மக் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றுறான் காஷ்மீரி. இதுக்கப்புறம் பாகிஸ்தானில் பல தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தான் இலியாஸ் காஷ்மீரி. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பெனசீர் பூட்டோவுடைய அசாசினேஷனில் இவனுக்கு தொடர்பு இருக்குது. பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் அமீர் ஃபைசல் அலாவியுடைய கொலையிலையும் இவனுக்கு தொடர்பு இருக்குது. இந்த அசாசினேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் பல தாக்குதல் சம்பவங்களையும் செய்கிறான் காஷ்மீரி. காஷ்மீரி பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்ததுனால ஆன்டி இண்டியா ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதை நிறுத்திட்டதா நினைக்க வேண்டாம். இந்தியாவுக்கு எதிராகவும் இவன் தொடர்ந்து பல சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். இந்தியாவில் காஷ்மீரி செஞ்ச ஒரு முக்கியமான பயங்கரவாத சம்பவம் 2008ல் நடந்த மும்பை தாக்குதல். டேவிட் கோல்மேன் ஹெட்லி, இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பை தாக்குதலுக்காக ரெக்கி பண்ணி கொடுத்தது இவன் தான். ஹெட்லி அவனுடைய வாக்குமூலத்தில் மும்பை தாக்குதலில் காஷ்மீரிக்கு இருந்த தொடர்பை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் 2010ல் புனேல நடந்த ஜெர்மன் பேக்கரி வெடிகுண்டு தாக்குதலுக்கும் காஷ்மீரி தான் மூளையாக செயல்பட்டான். ஸோ 2007 வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் செயல்பட்டு இருந்தான் காஷ்மீரி. 2007க்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பித்தான். இந்த நிலைமையில் 2008க்கு அப்புறம் அமெரிக்கா கூட நேரடியாக மோத ஆரம்பித்தான் காஷ்மீரி. டென்மார்க்கில் தாக்குதல் நடத்த ஹெட்லி கூட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டான் காஷ்மீரி. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே ஹெட்லி மாட்டிக்கிட்டான். அதனால டென்மார்க் தாக்குதல் திட்டத்தை காஷ்மீரியால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. பாகிஸ்தானை ஒட்டி இருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய கோஸ்ட் பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் இருக்குது.
அதோட பேர் கேம்ப் சாப்மேன். அமெரிக்க உளவு அமைப்பான CIA சேர்ந்த பலர் அந்த பேஸில் இருந்தபடி ஒசாமா பின் லாடனை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 30 டிசம்பர் 2009 அன்னைக்கு கேம்ப் சாப்மேன் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் 7 CIA அதிகாரிகள் உட்பட 9 பேர் கொல்லப்படுறாங்க. கேம்ப் சாப்மேனில் நடத்தப்பட்ட தாக்குதலை ஆர்கனைஸ் பண்ணதில் காஷ்மீரிக்கு மிக முக்கியமான பங்கு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் காஷ்மீரி ஒசாமா பின் லாடனுடைய நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறுறான். ஆன்டி இந்தியா டெரரிஸ்டாக இருந்த இலியாஸ் காஷ்மீரி குளோபல் டெரரிஸ்டாக மாறினது இந்த காலகட்டத்தில் தான். காஷ்மீரியுடைய டெரர் ஆக்டிவிட்டீஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் மெனில் ஒருத்தனாக காஷ்மீரி பார்க்கப்பட்டான். இந்த நிலைமையில் 6 ஆகஸ்ட் 2010 அன்னைக்கு இலியாஸ் காஷ்மீரியை ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்டாக அறிவிக்கிறாங்க USA. காஷ்மீரியுடைய தலைக்கு $5 மில்லியன் சன்மானம் அறிவிக்கிறாங்க USA உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட். இந்த நிலைமையில் மே 2, 2011 அன்னைக்கு பாகிஸ்தானுடைய அபோடாபாத்தில் நடந்த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியரில் அமெரிக்காவுடைய SEAL Team 6 ஒசாமா பின் லாடனுடைய கதையை முடிக்கிறாங்க. ஒசாமா பின் லாடன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட பல வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் ஒசாமா பாகிஸ்தானில் பதுங்கி இருந்ததை ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் உறுதிப்படுத்துச்சு. இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் அவங்க கிட்ட போய் சொன்னது அமெரிக்காவை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. கோவமாக இருந்த USA பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்காவுடைய டாப் 5 ஹை வேல்யூட் டார்கெட்ஸ் உடைய லிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட்டில் உள்ள டார்கெட்ஸை கண்டுபிடிக்க நீங்கள் எங்களுக்கு உதவியே ஆகணும்னு பாகிஸ்தான் கிட்ட சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய கோவத்தை குறைக்க பாகிஸ்தான் அந்த டார்கெட்ஸை கண்டுபிடிக்க உதவுறதுக்கு சம்மதிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ISI அவங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் மூலமாக அமெரிக்காவுடைய டாப் 5 ஹை வேல்யூட் டார்கெட்ஸ் பற்றின இன்டெலிஜென்ஸை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்ட கொடுத்த அந்த டாப் 10 ஹை வேல்யூட் டார்கெட்ஸ் லிஸ்ட்டில் இருந்த முதல் பேர் இலியாஸ் காஷ்மீரி. இலியாஸ் காஷ்மீரியை வளர்த்து விட்ட பாகிஸ்தானே இப்போ அவனுடைய கதையை முடிக்க தேவையான இன்டெலிஜென்ஸை சேகரித்து அமெரிக்கா கிட்ட கொடுத்தாங்க. பாகிஸ்தான் கொடுத்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் அமெரிக்காவுடைய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் இலியாஸ் காஷ்மீரி சவுத் வசிரிஸ்தானில் பதுங்கி இருக்கிறத உறுதிப்படுத்துச்சு. ஜூன் 3, 2011 நள்ளிரவு சவுத் வசிரிஸ்தானுடைய லாமன் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு மேலே அமெரிக்காவுடைய பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் வட்டமடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் காஷ்மீரியும் அவனுடைய கூட்டாளிகளும் பதுங்கியிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக 11:15 அந்த வீட்டை நோக்கி சில ஹெல்ஃபயர் மிசைல்ஸை லான்ச் பண்ணிச்சு அந்த பிரிடேட்டர் ட்ரோன். ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் வெடிச்சு செதறின இம்பாக்டில் காஷ்மீரி பதுங்கியிருந்த அந்த சேஃப் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது. அமெரிக்காவுடைய அந்த ட்ரோன் தாக்குதலில் இலியாஸ் காஷ்மீரி உட்பட 9 பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதல் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால இலியாஸ் காஷ்மீரியுடைய உடல் கிடைக்கல. இந்த நிலைமையில் இலியாஸ் காஷ்மீரி கொல்லப்பட்டதை ஹூஜி பயங்கரவாத அமைப்பு உறுதிப்படுத்துச்சு. இது போக தாலிபனும் இலியாஸ் காஷ்மீரி கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தினாங்க. காஷ்மீரி கொல்லப்பட்ட அப்ராக்சிமேட்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் CNN மூலமாக காஷ்மீரி கொல்லப்பட்டதை US உறுதிப்படுத்தினாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அமெரிக்கா அவங்களுடைய ரிவார்ட் ஃபார் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராமில் இலியாஸ் காஷ்மீரியுடைய தலைக்கு $5 மில்லியன் சன்மானம் அறிவிச்சிருந்தாங்க. இலியாஸ் காஷ்மீரி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்டு பாகிஸ்தானாலேயே வீழ்த்தப்பட்ட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இலியாஸ் காஷ்மீரியுடைய கதை இதோட முடியுது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.